ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கடந்த கால நினைவுகள். கடந்து போன காலங்களை நினைத்து பார்க்கும் போது அங்கே கர்த்தர் நம் வாழ்வில் செய்த வல்லமையான செயல்களும் நம்மை தாங்கி நடத்தின சம்பவங்களும் நீங்காத நினைவுகளாக இருக்கின்றன. ஆயினும் தற்போது ஒரு பிரச்சனை, சோதனை வந்துவிட்டால் அன்று தாங்கி நடத்தின தேவன் இனியும் அவ்விதம் நடத்துவார் என்ற நம்பிக்கையில் உறுதியாக நிற்க முடியாமல் போகிறது. சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் கர்த்தரால் மிகப்பெரிய அற்புதமான செயல்களை கண்ட அனுபவங்கள் பல உண்டு. ஆயினும் கோலியாத் ஒரு நாள் தனக்கு எதிரே வந்தபோது தேவன் தனக்கு முன்பு உதவியது போல இப்போதும் உதவுவார் என்று அவனால் தைரியமாக நிற்க இயலவில்லை. ஆனால் தாவீதோ தன்னுடைய வாழ்வில் கர்த்தர் கடந்த நாட்களில் செய்த வல்லமையான செயல்களை நினைத்து அதுபோல இப்போதும் உதவி செய்வார் என்று உறுதியாக நம்பினான். எனவேதான் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்று சவுல் ராஜாவிடம் உறுதியாக கூறினான். கடந்த கால கர்த்தரின் உதவியை குறித்த நினைவு தற்போது அவனுக்கு முன்பாக உள்ள சோதனையை சந்திக்க ஊக்கம் தந்தது. கடந்த கால கர்த்தரின் செயல்களை குறித்த நினைவுகள் நிகழ்கால சோதனைகளில் நம்மை தைரியப்படுத்த முடியும். ஆனால் கர்த்தரோடு உள்ள உறவும் ஐக்கியமும் பிணைப்பும் கடந்த கால நினைவுகளாக இராமல் நிகழ்கால நிஜங்களாக இருக்க வேண்டும். தாவீது தேவனோடு தொடர்ந்த ஒரு ஐக்கிய அனுபவத்தை உறுதியாக கொண்டிருந்தான். எனவே நேற்றைய கர்த்தருடைய அற்புதங்களை குறித்த ஞாபகங்கள் இன்றைய சோதனைகளில் நிலைகுலையாமல் நிற்கும் ஊக்குவிசையை தந்தன. இஸ்ரவேல் மக்கள் கானக யாத்திரையில் ஒவ்வொரு புதிய சோதனையின் போதும் பழைய அற்புத நிகழ்வுகளை மறந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவ ஐக்கியத்தில் இதயத்தை ஈடுபடுத்தவில்லை. சிலர் கடந்த காலத்தில் கர்த்தர் தங்களுக்கு செய்த அற்புதமான காரியங்களையும் உதவிகளையும் நினைவு கூர்ந்து பிறரோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆயினும் அவர்களுடைய நிகழ்காலம் தேவ நன்மைகள் இல்லாததாகவும் தேவ ஆசீர்வாதங்களை காண முடியாததாகவும் இருக்கும். இந்த கடந்த கால நன்மைகளை குறித்து பேசுவதால் என்ன பயன்? தற்போது தேவனோடு ஒரு நெருங்கிய உறவும் தொடர்பும் உடையவர்களாக இருக்கிறோமா என்பதே முக்கியம். செத்த சிங்கத்தை விட உயிரோடுள்ள நாய்தான் பிரயோஜனமானது. நேற்றைய மலை போன்ற அனுபவங்களின் நினைவுகளை விட இன்று செயல்படும் ஒரு சிறிய அளவு அனுபவமே ஆசீர்வாதமானது. சிந்தனைக்கு, வெற்றி என்பது நேற்று நடந்தது நினைவு அல்ல, இன்றைய தினத்தின் நிஜமாக அது இருக்க வேண்டும். வெற்றி என்பது நேற்று நடந்தது நினைவு அல்ல, இன்றைய தினத்தின் நிஜமாக அது இருக்க வேண்டும்.